2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய மூளையாக செயல்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகி உள்ள நிலையில் ட்ரக் மாஃபியா கழகம் என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டெல்லியில் ஒரு குடோன் வைத்து இயங்கிக் கொண்டிருந்த கும்பலை டெல்லி சிறப்பு காவல்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அண்மையில் கைது செய்தது. கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் இருந்தும் சுமார் 50 கிலோ போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. இந்த கடத்தல் கும்பல் சர்வதேச அளவில் பல ஆண்டுகளாக போதைப்பொருள் கடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திமுக சென்னை மேற்கு மண்டல அயலக அணியின் முன்னாள் அமைப்பாளரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் உத்தரவின் பேரில் செயல்பட்டது தெரியவந்தது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 2,000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்களை இந்த கும்பல் வெளிநாட்டிற்கு கடத்தி உள்ளது அம்பலமாகியுள்ளது. திமுகவில் இருந்து ஜாஃபர் சாதிக் நீக்கப்பட்டதாக சொன்னாலும் போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் ஈடுபட்டது இப்போதுதான் தெரியவந்ததாக RS பாரதி கூறினாலும் திமுக போதைப் பொருள் கடத்தல் கழகமாகி உள்ளதாக நெட்டிசன்கள் வறுத்தெடுக்கின்றனர். சமூக வலைதளங்களில் ட்ரக் மாஃபியா கழகம் என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது.